ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஃபீஸ்ட். இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக எப்படி தட்டை செய்யலான்னு பார்க்க போகிறோம். நம்ம அரிசியை ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஸ்டோரில் கிடைக்கிற எந்த அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுலேயே நம்ம ஈஸியாக கிறிஸ்பியாக தட்டை ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு அரிசி மாவு, இதை லைட்டாக ஒரு வாட்டி கடாயில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 3 டீஸ்பூன் உளுத்த மாவு, உளுந்த கடாயில் நல்லா பொறுமையாக வறுத்துட்டு அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கேன். அதை தான் இப்போ நான் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு பூண்டை தட்டி இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கடலைப்பருப்பை 1 ஹவர் ஊற வச்சு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றாமல் ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பட்டர் நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் அரிசி மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நம்ம சேர்த்துருக்க பட்டர் அரிசி மாவோட நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி வரணும். இந்த அளவுக்கு பட்டர் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். தட்டைக்கு மாவு பிசையும் போது எப்போயுமே நல்லா டைட்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். தண்ணி ஜாஸ்தியாகிடுச்சுன்னா அது சாஃப்டாகிடும் தட்டை சுட்டு எடுக்கும்போது. அதனால் நல்லா டைட்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெய் தடவி நம்ம உருண்டை போட்டு வச்சுருக்கிறத சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி விரலாலேயே தட்டி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டையை ஒவ்வொன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடாயில் எந்த அளவுக்கு தட்டை சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தட்டை சேர்த்தா போதும், நிறைய சேர்க்க வேண்டாம். இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக 2 பக்கமும் திருப்பி நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, பபிள்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால் இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ பபிள்ஸ்லாம் நல்லா குறைஞ்சி 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தட்டையை எடுத்துடலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக வந்திருக்குது. இதே மாதிரி எல்லா தட்டையும் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம A to பில்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது தட்டை, ரொம்ப டேஸ்ட்டாக. அவ்வளோதான், நம்மளோட எல்லா தட்டையும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 2 மெஷர்மெண்ட்டுமே கொடுத்துருக்கேன், கிராம்லேயும் கொடுத்துருக்கேன், கப் அளவுலேயும் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.